Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு புதினா எலுமிச்சம்பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல நல்லா அரை கைப்பிடி அளவுக்கு புதினாவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி இது போல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு லெமனோட ஜூஸை பிழிஞ்சு வச்சிருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி வச்சுட்டு இது போல் நல்லா வந்து ஜூஸ் சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டால் மேலே இருக்கிற சக்கையெல்லாம் அப்படியே நின்றும். நம்ம வந்து இதை நல்லா ஃபைனாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ குடிக்கிறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். கிளாஸில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும் குடிக்கிறதுக்கு. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான புதினா எலுமிச்சம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்களும் இந்த சம்மருக்கு இது போல் அடிக்கடி செஞ்சு குடிச்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.